ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறமா உங்க எல்லாரையும் பாக்குறத நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய ஒர்க் இருந்துட்டே இருந்ததுனால சேனல்ல எந்த வீடியோவும் போடவே முடியல. ஐ ஹோப் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா தான் இருக்கேன். சேனல்ல பெண்டிங் இருக்கிற எல்லா வீடியோவும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் புதுசா சீரீஸே ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணி தான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணவே ஆரம்பிச்சேன். நாம இன்னைக்கு பார்க்க போறது பேட்டில் ஆஃப் தி ரைட்டர்ஸ் எபிசோட் 3 தான். எபிசோட் 3 பாக்குறதுக்கு முன்னாடி எபிசோட் 2 லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரீக்கே பார்த்துட்டு வந்துடலாமா? ரைட்டர்ஸ் 5 பேருமே சேர்ந்து புதுசா நாவல் எழுதலாம்னு சொல்லிட்டு 5 பேருமே டிஸ்கஸ் பண்ணதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே பழங்காலத்துல இருக்கிற சென்னையும் ஓபேனையும் காட்டுறாங்க. 2 பேருமே இப்ப வரைக்குமே காட்டுல தான் இருக்காங்க. நைட் டைம் ஆனதோடனுமே அங்கவே பண்ணு மூட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது சடனா ஆனோட கண்ணுல தூசி விழுந்துருது. அத போட்டு அவன் பாட்டுக்கு தேய்ச்சிட்டே இருக்கான். நீ எதுக்காக இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருக்க? ஒரு நிமிஷம் அமைதியா இரு, நானே மெதுவா அந்த தூசி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் அமைதியா நின்னா ஊதுறான் அது வெளியே வந்து பாடே இல்ல. 2 பேருமே மாத்தி மாத்தி பாத்துக்கிறதுனால சடனா ஒரு மாதிரி டெம்ட் ஆயிடுது. கண்ணுல விழுந்து தூசியோட வலியும் உன்னால தாங்க முடியல. நீ எங்க டீமன் லீடரா ஆக போறதுன்னு கேட்டுட்டு இருக்கான் சான். எனக்கு சரியா போயிடுச்சு நான் சொல்ல சடனா ஆன் அந்த பக்கமா திரும்பிக்கிறான். என்ன எல்லாமே சரியாயிடுச்சான்னு கேட்டுட்டு இருக்கான் சான். உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ஆன் சொல்ல சான் மெதுவா ஆன் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்டுட்டு இருக்கான். நீ எதுக்காக என் பக்கத்துல வந்து நிக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கான். உன் கண்ணு சரியாயிடுச்சான்னு பாக்குறதுக்காக தான் நான் பக்கத்துல வந்தேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே நின்னுட்டு இருக்கேன். ஆனுக்கு பயங்கரமா கடுப்பாயிருக்கு. இப்ப நீ எதுக்காக சிரிக்கிறேன்னு ஆன் கேட்க உன்னோட காதெல்லாம் பயங்கரமா செவந்து போயிருக்குது, அதனாலதான் நான் சொன்னதோடனே ஆன் அதை தொட்டு பார்த்துட்டு இருக்கான். உன்கிட்ட இது வரைக்கும் இதை பத்தி யாருன்னா சொல்லியிருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியல. உன்னோட கண்ணு இருக்குதுல்ல அது நட்சத்திரம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னதோடனே ஆனுக்கு பயங்கரமா வந்துடுது. அப்படியே பிரசன்ட்ல காட்டினா நம்மளோட ஆன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா பயங்கரமா சமைச்சு என்னோட புது ஹோம்காகன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டதோடனே எப்பயும் போல இந்த ஓசோன் பையன் அமைதியா இல்லாம இது மீட்டிங்கான டைம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மெசேஜ் போட்டுடுறாங்க. ஆனை தவிர மத்த எல்லாருமே அசம்பிள் ஆயிடுறாங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு கான்செப்ட வச்சு நாம நாவல் போட்டே ஆகணும், இல்லைன்னா நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா கடுப்பாயிருவாங்க. நாம போட்ட ஹேஷ்டாக் தான் இப்ப இன்டர்நெட்ல பயங்கர வைரலா போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஓசோன். எல்லாருமே அவங்கவுங்களுக்கு என்ன கான்செப்ட் தோணுதோ அதை பத்தி பயங்கர டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட பெஸ்ட் செய்யலாம். கண்டிப்பா இந்த நாவல் நல்லா தான் வரும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வழியா 5 பேரும் முடிவு பண்ணி அவங்களோட நாவலை எழுதுறதுக்கான இன்ட்ரோடக்ஷனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எழுதுறது ஒரு ஏன்ஷியன்ட் லவ் ஸ்டோரின்றதுனால நிறைய மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க போல. ஸ்டார்டிங்லயே நம்மளோட மெயின் லீட் சான் ஆனை தான் காட்டுறாங்க. அவன் இருக்கிற கிங்டம்ல அடுத்த வாரிசு அவன் தான். அவனை பத்தி சொல்லவே தேவையில்ல. எல்லா விதத்திலயுமே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறவங்க தானே அடுத்த அரசரா இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட சான் ஆனும். சடனா இவன் கண் முன்னாடி ஒருத்தன் வர அவனை தாக்கலாம்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை எடுத்து வீசினா அது அவனுக்கு ஆப்போசிட்டா ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. சேனானுக்கு அவனோட கண்ணை அவனால நம்பவே முடியல. இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே அவன் பாட்டுக்கு மியூசிக் பிளே பண்ணிட்டு பக்கத்துல பார்த்தா அவனோட கண்ணுக்கு ஆன் தெரியற மாதிரியே இருக்குது. நல்லா ஒத்து பார்த்தா அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் சின் தான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். என்ன சேன் அப்படி பாக்குற? சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் திரும்ப வருதா என்ன? 20 வயசா இருக்கும் போது நீ எனக்கு இதை தந்தன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க அப்படியான்னு சொல்லிட்டு சான் சொல்லிட்டே இருக்கும்போது சடனா சான் இந்த கதையில ஒரு பிரேக்க போட்டுடுறான். நல்ல டீமனுக்கும் கெட்ட டீமனுக்கும் நடுவுல நடக்கிற இந்த யுத்தத்தை சானும் ஓபேனும் சேர்ந்து எல்லாத்தையும் காப்பாத்துற மாதிரி எழுதுனா சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் சான். இத பத்தி நீ கவலைப்படாத, இதுக்காக நான் பல விதமா வச்சிருக்கேன், நான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு இன்டெச்சால சயின்ஸ் பார்ட்டை பத்தி நீங்க கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், மேஜிக்கெல்லாம் அள்ளி தூக்கி எரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு கதைக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டான். சான் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, ஓபேன் தான் எல்லாத்தையுமே பண்ணா. அந்த ஜீம் பள்ளத்தாக்குல நீ மாட்டிக்கிட்ட போது உன்னை காப்பாத்தினதே ஓபேன் தான், உனக்கு தெரியுமா? உன்னை சுத்தி நிறைய துரோகம் பண்றவங்க ஏமாத்துறவங்க தான் இருக்காங்க, அவங்கதான் சதி பண்ணி இது எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்கன்னு ஓசோன் சொல்ல நிஜமாவே அது பண்ணது அவன் தானான்னு கேட்டுட்டு இருக்கான் சான். ஆனா ஓசோன் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட மாஸ்டரை கொன்னது என்னமோ ஓபேன் தான் சொல்லிட்டு இருக்கான் ஜாவோ. ஆனா இது எதுவுமே சானால நம்ப முடியல. அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா சயின்ஸ் பார்ட்டை நிறைய டெவலப் பண்ணி அதுக்குள்ள காதலை இன்ஃபியூஸ் பண்ணாதான் இந்த கதையோட சிறப்பம்சமே இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் ஓசோன். மெயின் லீட்ஸ் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டா இருந்தாலுமே அவங்க 2 பேருக்கும் நடுவுல நடக்கிற கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருந்தாதான் நம்மளோட நாவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா இவன் சொல்றதும் கரெக்ட் தான், நம்ம இதையும் ஃபாலோ பண்ணி கண்டிப்பா பெருசா பயங்கர ஹிட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் ஓசோன். இங்க பாருங்க காய்ஸ், எல்லாருக்குமே முதல் படி பயங்கர கஷ்டமா தான் இருக்கும். நாம நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் இன்டச். சேனோட நாவலுக்கு எப்பவுமே நல்ல வரவேற்பு இருக்குது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவன் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஐடியாவை ரொம்ப பிடிச்சிருக்குது. அவனோட ஸ்டைல ஃபாலோ பண்ணி நாம எல்லாருமே எழுதிக்கலாம், ஓகேவா? நம்மளோட பேஜ்ல லாகின் பண்ணி டெய்லி நான் நம்மளோட அப்டேட்டை போட்டுடுறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஓசோன்.
ஓகே இது பர்ஃபெக்ட்டா இருக்குதுன்னு என்கிட்ட சொல்ல, சரி ஓகே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு போகும்போது கரெக்ட்டா சான் கிட்ட இருந்து கால் வந்துருது. என்னது கிரேட் காட் நமக்கு கால் பண்றாருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பேசினா, இன்ஸ்டாகிராம்ல நீ போட்டுட்டு இருந்த ஃபுட் போஸ்ட நான் பார்த்தேன். பார்க்கவே சூப்பரா இருக்குது. சாப்பிட்டா டேஸ்டா இருக்குமான்னு கேட்டுட்டு இருக்கான் சான். சான் பேசிட்டு இருந்ததுல மெய் மறந்து போயிட்டான். ஹலோ நான் பேசுறது கேக்குதான் சான் கேட்க. நிஜமாவே இது சூப்பரா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. நீ மட்டும் இங்க வா, நான் உனக்காக குக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ப்ராமிஸ் பண்ணிருக்க, கண்டிப்பா நீ எனக்கு குக் பண்ணி தரணும். சரி போபேன், குக் பண்ணி தரத சாப்பிடறதுக்காக என்னால வெயிட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஜான் காலை கட் பண்ணிட்டேன். லிட்டில் பிரின்சஸ் உங்களோட புது வீட்டுல நீங்க ஜாலியா இருங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் வேற போட்டு விட்டுடுறான். காய்ஸ் நீங்க 2 பேரும் மட்டும் எங்க போனீங்கன்னு கோரஸா எல்லாரும் கேட்க, நான் போன் பேசிட்டு இருந்தேன் சான் சொல்ல, இன்டர்நெட் வேற டவுனா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஓபன். புக்கோட டைட்டில சூஸ் பண்ணல, அதுக்காக தான் நாங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணோம்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓசோன். தி வில்லன் ஸ்ட்ராட்டஜி கைட் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சான். வாவ் இது சூப்பரா இருக்குது. ஸ்னாப்சிஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு இன்டெச் கேட்க, எல்லாருமே அமைதியா இருப்பாங்களா, அவங்க அவங்களுக்கு தோணுன கருத்து எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தர வரிசையா சொன்னதுக்கு அப்புறமா இவங்களோட கான்செப்ட இன்டர்நெட்ல வெளியிட்டது உடனேயுமே ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸோட தொலை தாங்க முடியல. ஒவ்வொருத்தர் கடையில உட்காந்துக்கிட்டு பயங்கர சீரியஸா நாவல படிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஓசோன் வந்துடுறான். எக்ஸ்கியூஸ் மீ பாஸ்ன்னு ஏதோ சொல்ல வர, நீ எதுவா இருந்தாலுமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஓ நீங்க கூட இந்த நாவல படிக்கிறீங்களான்னு ஓசோன் கேட்க, ஏன் கேக்குற நீயும் படிக்கிறியான்னு கேட்டுட்டு இருக்கா. ஆமா இந்த நாவல என்னோட பார்ட்னர் கூட சேர்ந்து படிக்கிறேன், அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். லாஸ்ட் சாப்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஓசோன் கேட்க, மெயின் லீட்ஸ் 2 பேருமே மீட் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தா சைட் கேரக்டர் உள்ள வந்துட்டான். நம்மளோட ஹீரோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவனோட தலையை கோதி விட்டுட்டு இருக்கான். இந்த ரைட்டர்ஸ்க்கெல்லாம் என்னாச்சுன்னு கூட தெரியல, பயங்கரமா கடுப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு ஓசோன் அங்கிருந்து கிளம்பிட்டான். அந்த கடையில இருந்து போனவன் அமைதியா இருப்பானா என்ன, குரூப்ல ஐயோ நம்ம பண்ணது பெரிய தப்பு. நம்மளோட மெயினான ரீடர்ஸ் எல்லாருமே அந்த ஏர் பார்ட்டை தான் பயங்கரமா கான்சென்ட்ரேஷன் பண்ணி பாக்குறாங்க. அதை நம்ம எல்லாரும் சரி பண்ணி ஆகணும், கண்டிப்பா நம்ம மீட் பண்ணி ஆகணும் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்க போட்டுட்டான். கைஸ் எல்லாருமே வந்துட்டீங்களா, நான் சாப்டர் 10யும் 117யும் நானே எழுதிடுறேன். ஃபைட்டிங் சீனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நானே அட்டகாசமா எழுதி தள்ளிடுறேன். இந்த தலையை கோதி விடுறது மட்டும் வேணாம். நம்மளோட ரீடர்ஸ் எல்லாம் பயங்கரமா கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்கன்னு ஓசோன் சொல்ல, எல்லாம் எப்படி போகுது நான் கேட்க, நானும் ஒரு ரீடர் தான், என்னோட பார்ட்னர் கூட சேர்ந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரோஸ்டர் கடைக்காரி கிட்ட சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஓசோன். பார்ட்னரே இல்லாத நீ அதை பத்தி பேசுறியான்னு சொல்லிட்டு பயங்கரமா இன்டச் கலாச்சிட்டு இருக்க. 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கலாய்க்கிறது எப்பதான் விட போறீங்கன்னு தெரியல. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம நாவல்ல இருக்கிற பிரச்சனையை கண்டிப்பா பிக்ஸ் பண்ணி ஆகணும், அதுக்காக என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிங்கன்னு சொன்னதோடனே சானோட ஞாபகம் வந்துருது. அதுதான் நல்ல ஐடியா, சீக்கிரமா அவங்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு இருக்கான் இன்டச். மெசேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறதுக்கு முன்னாடி சான் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருது. யார பத்தி பேசிட்டு இருக்கோமோ அவர்கிட்ட இருந்து மெசேஜே வந்துருச்சு. உங்க வானம் ரொம்ப கிளியரா இருக்குதுன்னு சான் சொல்ல, நாங்க வேலையில தான் இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கான் ஓபன். நிறைய பிரிட்ஜ் எல்லாம் தாண்டி வரும்போது மேக கூட்டங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கிளியரா அழகா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கான். சான் எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். என்னதுன்னு சான் கேட்க, பைபிள்ல என்ன நினைச்சான்னு கூட தெரியல, சடனா சானுக்கு காலியே பண்ணிட்டான். சானுக்கும் ஆனுக்கும் லவ் வர மாதிரி செட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். அது ஒன்னும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் கிடையாது, அதை பத்தி நீ கவலைப்படாதன்னு சான் சொல்ல, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல எனக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு அதுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா, சரி ஓகே நம்ம பாத்துக்கலாம் சொல்லிட்டு சான் கால் கட் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. பையோட ஆபீஸ்ல காட்டினா பைக்கிட்ட பேசுறதுக்காக அவனோட செக்ரட்டரி தான் வந்திருக்கா. பாஸ் இந்த நாவலை நீங்க படிச்சு பாத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்கா. ஆமா இது எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இது 5 ஐஸ்ன்ற ரைட்டர்ஸ் தான் இது எழுதிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் தான் பாஸ், இது எங்கேயும் ஃபெமிலியரா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை நான் ஓவரா திங்க் பண்றதுனாலதான் அப்படி தோணுது போல. ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து கிளம்பிட்டா. இன்னொரு பக்கம் ஓசோனை காட்டினா அவனோட ஃப்ரெண்டு கூட பார்க்கு போயிட்டு ஜாலியா போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ட்ரெண்ட்ல இருக்கிற டாப் 20 கப்புல நீங்களும் ஒருத்தருன்னு வேற சொல்லிட்டு இருக்கான் அந்த பார்ல இருக்கிறவன். பேசிட்டே இருக்கும்போது ஓசோனுக்கு கால் வந்துட்டதுனால எனக்கு கால் வருது நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனை எடுத்துட்டு அவன் பாட்டுக்கே கிளம்பிட்டான். ஓசோன் ஹலோ சொன்னது உடனே யூன் பேச ஆரம்பிச்சிட்டா. ஹலோ சார், நீங்க 5 ஐஸ் வண்டர் ரைட்டர் தானே பேசுறது? நாங்க YS கிரியேஷன்ல இருந்து பேசுறோம். என் பேரு யூன். நீங்க ரீசெண்டா வெளியிட்டு இருந்தீங்கல்ல வில்லன் ஸ்ட்ராட்டஜி கைடன்ஸ், அந்த நாவலை நான் படிச்சேன், சூப்பரா இருந்துச்சு. நீங்க எங்களோட ஏஜென்சில ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? அப்படி நீங்க ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு VIP
ரைட்டர் பொசிஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா. ஆல்ரெடி என்னோட ஒர்க்கே தலைக்கு மேல இருக்குது, நான் பார்ட் டைமா தான் எழுதிருக்கேன், ஆக்சுவலி எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுறான் ஓசோன். ஒருவேளை உங்களுக்கு ஃபியூச்சர்ல இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க சேரணும்னு நினைச்சா தயங்காம எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யூன் கட் பண்ணதோடனுமே பை ஓசோனுக்கு கால் பண்ணிடுறான். அது யாருன்னு பை கேட்க, டீமன் கிங், அது வேற யாருமே கிடையாது, என்னோட பாஸ் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கான். அவன் என்னோட கமெண்ட் நீ படிச்சியா, டிராஃப்ட ரெடி பண்ணிட்டியான்னு பை கேட்க, முந்தானத்து சர்ஃபிங் போகும்போது என்னோட கை உடைஞ்சு போயிடுச்சு, அதனாலதான் பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஓசோன். உன்னோட கை தானே உடைஞ்சிருக்குது, ஆனா அந்த கையை வச்சுக்கின்னு நைட் கிளப்புக்கெல்லாம் போயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பை. நான் நைட் கிளப்ல இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் ஓசோன் கேட்க, எனக்கு எல்லாமே தெரியும், உன்னால எழுத முடியும்ன்றது எனக்கு தெரியும், இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த டிராப்ட ரெடி பண்ணி அனுப்புற, அதுவும் இல்லாம 80% கதையை நீ முடிச்சு குடுக்குற, நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோன்னு பை சொல்ல, என்ன பார்த்து உங்களோட வேலைக்கார மாதிரி தெரியுதான்னு கேட்டுட்டு இருக்கான் ஓசோன். ஒருவேளை என்னோட வேலைக்காரனுக்கு இன்ஜுரி ஆயிருந்தா கண்டிப்பா அவனை சாகுற அளவுக்கு அடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு பை காலை கட் பண்ணிட்டான். அடுத்ததான் இவங்க 5 பேருமே மறுபடியும் குரூப்ல மீட்டிங் போட ஆரம்பிச்சுட்டாங்க. காய்ஸ், நம்மளோட நாவல் பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடுச்சு, வைஸ் கிரியேஷன்ல இருந்து போன் பண்ணி ஸ்பான்சர் பண்றேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா அதுக்கு நீ ஒத்துக்கிட்டியான்னு இன்டெச் கேட்க, இல்ல நான் பொம்பளை மாதிரி பேசி யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருந்தா சானோட கண்ணு ஃபுல்லா ஆன் மேலதான் இருக்குது. எனக்கு கூட லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சான் ஆனை பார்த்து சொல்லிட்டே இருக்கான். சின்ன வயசுல ஆனும் சானும் ஒன்னா விளையாடுறதுதான் ஞாபகம் வருது சானுக்கு. ஆக்சுவலி சின்ன வயசா இருக்கும்போது சானுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்காது, 2 பேருமே விளையாடினது மட்டும்தான் அவனோட மைண்ட்ல இருக்கு. ஆன் அவனோட ஒர்க் செஞ்சுட்டே இருக்கும்போது காலிங் பெல் சவுண்ட் கேட்டு வெளியே வந்து பார்த்தா சான் நின்னுட்டு இருக்கான். என்ன நீங்க சடனா வந்துட்டீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கான். இன்னும் சாப்பிடலன்னு சான் சொல்ல, வாங்க நான் உங்களுக்காக குக் பண்ணி தரேன், ஆனா நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு என்ன பரவாயில்ல, என்னோட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு, வா நம்ம 2 பேருமே ஷாப்பிங் பண்ண போலான்னு சான் சொல்ல, என்னது உங்களோட ஒர்க் முடிஞ்சதான்னு கேட்டுட்டு இருக்கான். ஆமா முடிஞ்சது, வா நம்ம போலான்னு சொல்லிட்டு இருக்கான் சான். குளிச்சுட்டு ஓடி வந்துடுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே மாலுக்கு வந்துட்டாங்க. அங்க பாருங்க சான், அந்த பியர் அழகா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டெடி பியர் சான் ஹக் பண்ண வந்ததோடனே சான் அங்கிருந்து ஒதுங்கிக்கிறான். ஆனா ஆன் என்ன பண்றான்னா டெடி பியர் ஹக் பண்ணிக்கிறான். சானுக்கு பயங்கரமா பொசசிவ் ஆனதோடனே ஆன் அதுகிட்ட இருந்து பிரிச்சு விட்டுறான். ஹலோ பாஸ், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, இங்க லவ் கேம் நடக்குது, அதுல கலந்துகிட்டு வின் பண்ணா நிறைய பிரைஸ் கிடைக்கும் சொல்லிட்டு இருக்குது டெடி பியர், நாம 2 பேரும் போலான்னு சொல்லிட்டு சானை கூட்டிட்டு ஆன் அந்த டெடி பியர் கூட போயிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் நாங்க 3 கேம் நடத்த போறோம், அந்த 3 கேம்ல வின் பண்றவங்களுக்கு தான் எல்லா பரிசும் கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் கேம் போஸ்ட் இட் கேம், ஒருத்தர் உடம்பு மேல ஒட்டி இருக்க ஸ்டிக்கரை கையை யூஸ் பண்ணாம எடுக்கணும், அதுதான் அந்த கேமோட ரூல்ஸ். உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நல்லா விளையாடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆனதோடனே பயங்கர வேகமா ஆன் எடுத்துட்டான். அடுத்த கேம் என்னன்னா பேப்பர் ஃபோல்டிங் கேம்னு சொல்லிட்டு 2 பேருமே மடிச்ச பேப்பர் மேல நிக்க முடியாம நின்னுட்டு இருக்காங்க. வாழ்க்கையில ஜெயிக்கிறது தோக்கறதெல்லாம் சகஜம், அதனால நம்ம அடுத்த கேமுக்கு போயிடலாம். ஃபைனலா ஃபுட் கெஸ் பண்றது, யார் அவங்களோட ஃபுட்டை கரெக்டா கெஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிரைஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். கண்ணை கட்டிட்டு அந்த கேக் எடுத்துட்டு போய் வாய் மேல வச்சதோடனே எனக்கு இது தெரியும்னு சொல்லிட்டு கரெக்டா சான் கையை தூக்க கபிள்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கான பரிசுன்னு சொல்லிட்டு குட்டியுண்டு பொம்மையை கொடுத்துட்டாங்க. அந்த பொம்மை வேற பயங்கர சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஆன் பையன் பயங்கரமா உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்கான். இதை வேற சான் பார்த்துட்டே இருக்கான். ஷாப்பிங் பண்ணிட்டு முடிச்சிட்டு வந்ததோடனே பயங்கரமா குக் பண்ணி எல்லாத்தையுமே அடுக்குன்னு அடுக்கி வச்சிட்டு இருக்கான். சான் அதை போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணதோடனே பயங்கரமா கமெண்ட் வந்துட்டு இருக்குது, இதை ட்ரை பண்ணி பாருன்னு சான் சொல்ல, என்ன காட் பயங்கரமா சமைச்செல்லாம் சாப்பிடுறீங்க போல, பயங்கர சூப்பரா இருக்குது, இதை பார்த்தாவே வாயெல்லாம் ஊறுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கமெண்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு காட் குக் பண்ணிருக்க மாட்டாரு, கண்டிப்பா கடையில இருந்து வாங்கி பிளேட்டிங் பண்ணி வச்சிருக்காரு, நீங்க யாருமே நோட் பண்ணல. அதுல ஒருத்தர் கை தெரியுது, என்ன காட் நீங்க கப்பலா இருக்கிறது வெளிப்படையா காட்டுறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க. நான் இதை போட்டோ எடுத்து ஓசோனுக்கு காட்ட போறேன் சான்ஸ் சொல்ல, ஐயோ அதெல்லாம் எதுவுமே வேணாம், நீ வீட்டுக்கு என்ன பண்ணன்னு ஓசோன் கேட்ட போது எனக்கு வீடு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டேன், நான் உங்க கூட இருக்கிறது அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே நான் உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சான்ஸ் சொன்னதோடனே மறுபடியும் எல்லாருமே குரூப்பா மீட்டிங் போட ஆரம்பிச்சுட்டாங்க. காட் உங்களோட காதல் வாழ்க்கைக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ஓசோன், இன்டெச், ஜாவோ 3 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்க, ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு சான் ஆனை பார்த்து சொன்னா, ஓ நீ இதுல கூட இருக்கியான்னு ஆன் கேட்க, நீ இன்னும் என்ன கங்க்ராட்ஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் சான். வாழ்த்துக்கள்னு சொல்லிடுறான். ஆன் சொன்னதோடனே சான் என்ன பண்றான்னா 4 பேரோட அக்கௌண்ட்டுக்குமே காசை போட்டு விட்டுடுறான்.
கடவுளே நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு ஓசோன் சொல்ல, இந்த மாசம் என்னோட செலவே இதை வச்சுதான் போக போகுதுன்னு இன்டெட் சொல்ல, நீங்க இந்த மாதிரி பண்றத மறைமுகமா நான் எதிர்த்தாலுமே நீங்க ஹெல்த்தியா வெல்த்தியா எப்பவுமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஜாவோ. ஒருவேளை நம்ம 2 பேருமே ஒன்னா இருக்கிறது மத்த 3 பேருக்கு தெரிஞ்சா நம்ம 2 பேரும் கப்புள்ஸ் தான் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். எதுவுமே காதுல போட்டுக்காத மாதிரி வா சாப்பிடலாம்னு சொல்லிடுறான். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீ இவ்வளவு நல்லா குக் பண்ண எங்க கத்துக்கிட்டேன்னு கேட்டுட்டு இருக்கான். நான் பார்ட் டைமா ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்பதான் நான் குக் பண்ண கத்துக்கிட்டேன். லான்சன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அந்த கேரக்டர் நீங்க தானே எழுத போறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். நான் ரஃபான அவுட்லைன் மட்டும்தான் எப்பவுமே கொடுப்பேன், ரஃபான கேரக்டர் எனக்கு பிடிக்கும், அதனால நான் தான் அதை பத்தி எழுத போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம லான்சன் ரொம்ப சாமா இருக்கான். அவனோட ஸ்கில் அவனோட கேரக்டரை பத்தி நம்ம இன்ச் பை இன்ச்சா பயங்கரமா விளக்கமா சொன்னாதான் அவனோட கேரக்டர் பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரிய வரும். எனக்கு என்னமோ அவன் மேல பயங்கர இருப்புன்னு சொல்லிட்டு கதைக்குள்ள லான்சனோட கேரக்டரை காட்டினா பைதான் அந்த ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு மாஸ்டரா இருக்கிறதுனால அவனை பத்தி சொல்லவே தேவையில்ல, பயங்கர கெத்தான கேரக்டரா தான் இதுல கொடுத்திருக்காங்க. ஆனுக்கும் லான்சானுக்கும் சண்டை வரும்போது லான்சான் ஜெயிச்சிட்டான். லான்சான் ஆனை ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா பக்கத்துல வந்து தட்டி கொடுத்துட்டு இருக்கான். மாஸ்டர் உங்களோட பெருந்தன்மைன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ரியாலிட்டிக்கு வந்தா சாப்டர் 3க்கு அப்புறம் என்னோட டர்ன் தான், என்ன எழுத போறேன்னு கூட எனக்கு தெரியல, பைலட்ல என்ன கொடுக்க போறேன்னு கூட தெரியல, ஒரு மாதிரி பயங்கரமா பதட்டமாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். லான்சானோட சைட் ஸ்டோரிய நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீ எதுக்காகவும் கவலைப்படாதான் சான்ஸ் சொல்ல, நீங்க எனக்காக பெரிய உதவி பண்றீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாமானத்தெல்லாம் கழுவலான்னு போனா, இது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் உன்னோட வேலையை பாருன்னு சொல்லிட்டு சேன் அதை கழுவ ஆரம்பிச்சுட்டான். அவனோட கையில இருக்கிற ஸ்லீவ் மேல தண்ணி பட்டு நனைய ஆரம்பிக்குது, அதை பார்த்து அமைதியா இருப்பான். ஆன் இங்க வாங்க அதை நான் மடிச்சு விட்டுறேன்னு சொல்லிட்டு மடிச்சு விட்டுட்டே இருக்கும் போது சானுக்கு சடனா டெம்ட் ஆயிடுது. ஆனோட தலை கொதி விட்டுட்டே இருக்கான். 2 பேரும் கண்ணை மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.